நம்ம டாலின்னு வேல் பிடிப்பாரு. நீங்க பாருங்க அடுத்த காமெடி அதெல்லாம் நடக்கும். மானங்கட்ட போல தேர்தல் காரணத்தினால அது போனது 2024 தேர்தலையே அப்ப இருந்த பாஜக முருகன் வேல் பிடிச்சாருன்னு டாலின்னு வேல் பிடிச்சிட்டு இருந்தாரு. அந்த காமெடிலாம் பண்ணுவாங்க. அது மரியாதைக்குரிய நான் குருஸ்தானத்தில் வச்சு மதிக்கக்கூடிய சொன்னாரு, ஹிந்து ஓட்டு வங்கின்னு ஒன்று உருவாச்சு அப்படின்னா திமுக காரங்க வந்து ரோட்டில் அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அது போட்டுமா, நான் திரு விஜய் ஏன் இவ்வளோ கடுமையாக சொல்கிறேன்னா, மனிதநேயம், மனசாட்சி, நீ ஃபாலோ பண்ணுற அந்த கிறிஸ்தவ மதம் போதிக்கிற அன்பு அப்படின்னு உங்ககிட்ட ஒன்று இருந்திருந்தா, நாளைக்கு நீதிமன்றம் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ குற்றவாளியா இல்லையா, இல்லை நீ உன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லட்டோம். பொது வெளியில் மக்கள் மத்தியில் வந்து ஐயோ என்னை பார்க்க வந்தீர்கள், என்னை காண வந்தீர்கள், என்னை ரசிக்க வந்தீர்கள், என் பேச்சை கேட்க வந்த 11 பிஞ்சுகளே 41 பேர் இன்றைக்கி நீங்கள் இறந்து போனதுக்கு நான் அதற்கு காரணம் ஆயிட்டேன். ஐ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு என் மேலே குற்றம் இருக்குதா இல்லையான்னு தெரியல, பட் ஆனால் என்னை பார்க்க வந்ததுனால நீங்கள் இன்றைக்கி எல்லாம் இந்த நிலைமை நான் தலைவணங்கி மன்னிப்பு கேட்குறவங்ககிட்ட அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது வரைக்கும் எடுத்துக்கிட்டாரா? ஆனால் நீ கட்சி ஆரம்பிக்கிறங்கிற பேரில், கட்சி கூட்டம் நடத்துகிறங்கிற பேரில் 10 நாளைக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறான். இவன்லாம் ஒரு மனுஷனா? இவன் ஒரு கட்சி தலைவனா? விசில் அடித்தான் குஞ்சிங்க. தமிழக அரசியல் திமுகவுடைய ஒரு மோசமாக ஆரம்பத்திலே அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி தாவேக்காங்கிற கட்சி.